திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் ஜனவரி 10, 11. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அதுல கொண்டு போவதற்கு தான் இந்த நெருக்கமான இடுக்கமான பாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இந்த துன்பம் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன செய்யாது, பிரிக்காது என்று உங்களை திட்டப்படுத்தி கொண்டு, உங்களை பலப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல முடியுமா, முடியாதா? இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 04 49 944 28 00 449. எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும், காக்கும் தெய்வம் கூட இருப்பார், கலங்காதே மகளே. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும், காக்கும் தெய்வம் கூட இருப்பார், கலங்காதே மகளே. தண்ணீரை நீ கடக்கும் போது தேவன் வருவாரே, ஆறுகளை நீ கடக்கும் போது கூட இருப்பாரே. தண்ணீரை நீ கடக்கும் போது தேவன் வருவாரே, ஆறுகளை நீ கடக்கும் போது கூட இருப்பாரே. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும், காக்கும் தெய்வம் கூட இருப்பார், கலங்காதே மகளே. பாடுகள் பட்டால் பரலோகம் உண்டு, மறவாதே மனமே. பரமன் இயேசு பாரினில் உனக்கு மேன்மை தந்திடுவார். பாடுகள் பட்டால் பரலோகம் உண்டு, மறவாதே மனமே. பரமன் இயேசு பாரினில் உனக்கு மேன்மை தந்திடுவார். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும், காக்கும் தெய்வம் கூட இருப்பார், கலங்காதே மகளே.
எழும்பும் யாவரும் உன் சார்பாய் வருவார். உன்மேல் அன்பாய் நான் இருப்பதை அவர்கள் அறிவார்கள். உனக்கே நீராய் எழும்பும் யாவரும் உன் சார்பாய் வருவார்கள். உன்மேல் அன்பாய் நான் இருப்பதை அவர்கள் அறிவார்கள். உனக்கே நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். காக்கும் தெய்வம் கூட இருப்பார், கலங்காதே மகளே. உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். காக்கும் தெய்வம் கூட இருப்பார், கலங்காதே மகளே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால், மகிமையால், வல்லமையால், பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துவார். இன்றும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 42:3 வாசித்து பார்த்தால் தாவீது இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் கேட்கும் பொழுது என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம்ல. அவனுக்கு எவ்வளவோ விரோதிகள், பகைகள், காரணமில்லாத சத்துருக்கள் அவனை கேலி பண்ணி மனநோகும்படி பேசி உள்ளத்தை உடைச்சி, என்னப்பா ஆண்டவரை நேசித்த பின்பற்றின, எங்களை காட்டில நீதியாக பரிசுத்தமாக வாழ்ந்த உனக்கு இவ்வளோ பாடா, இவ்வளோ வேதனையா, அப்போ நீ ஆண்டவரை பின்பற்றி என்ன நன்மை, எங்களை மாதிரி இருந்துட்டு போயிடலாம்ல அப்படின்றது மாதிரி அவனுடைய காது கேட்க பேசியிருப்பாங்க. அவன் கண்ணீரோடு சொல்லுகிறான், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை கேட்கிறபடியால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்கள். அதற்கு ஒரே வழி, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கண்ணீரை ஊற்றி அவன் தன் வேதனையை, துக்கத்திலே மேன்மை, விடுதலை பெற்று அற்புதங்களை பெற்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சத்துருக்கள், காரணமில்லாதவர்கள் நம்ம மேலே இப்படித்தான் சில குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். என்னப்பா பக்தியாக வாழ்ந்த, பரிசுத்தமாக இருந்த, பக்தி முத்தி போயிருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு அப்படிலாம் கேளுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. சத்துருக்கள் இப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார். வேதத்தை வாசித்து பார்த்தால் நியாயாதிபதிகள் 6:13 கிதியோன் என்ற மனுஷனை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். பராக்கிரமசாலியே, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். உடனே அவனுக்கு கோபம். பராக்கிரமசாலின்றீங்க, நானே பயந்தவனாக இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன், மீதியானியர்கள் எங்களை சுற்றில அரண் எழுப்பி எங்கள் விளைச்சலையெல்லாம் நாசமாக்கிட்டாங்க, எங்கள் பொருட்களெல்லாம் அபகரிக்கிறாங்க, எங்கள் மேலே தெண்ட வரி விதிக்கிறார்கள், எங்கள் முன்னோர்கள் எவ்வளவோ அற்புதங்கள் செய்தார்கள் என்று எங்களுக்கு விவரித்து சொன்னாங்களே, அந்த அற்புதம் எல்லாம் இப்பொழுது எங்கே? ஆண்டவரை பார்த்து அவன் அங்கலாய்க்கிறார். பராக்கிரமசாலின்றீங்க, பயப்படாதன்றீங்க, எங்கே அந்த அற்புதம் எங்கே? கானானுக்கு நீங்கள் ஜனங்களை நடத்துனீங்களே, அந்த அற்புதம் எங்கே? நின்று போச்சா? முடிஞ்சு போச்சா? ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, பராக்கிரமசாலியாகிய உன்னையே எழுப்பி
மீதியானுடைய கைகளிலிருந்து இந்த தேசத்தை நான் விடுவிப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி பயந்து நிந்தித்து ஒடுங்கி போன அந்த கிதியோனை வைத்துதான் ஆண்டவர் பராக்கிரமான காரியங்களை செய்து, அற்புதங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு கலக்கத்தோடு, பயத்தோடு, தடுமாற்றத்தோடு எப்படியாகும், எப்படி நடத்தப் போகிறேன் என்று கலங்குகிற உங்களை வைத்துதான் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறார். எலியாவின் நாட்களை பாருங்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர பண்ணார். தேவனுக்கு விரோதமாய் தலை தூக்கின பாகாலுடைய கொட்டங்களை அடக்கினார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வர பண்ணினார். மழை பெய்யக்கூடாது என்றார், பெய்யலை. திரும்ப மழை வேண்டும் ஜெபம் பண்ணார், மழை வந்து. அப்படிப்பட்ட அந்த மனிதர், அவருக்கு உடன் ஊழியராக எலிசான் என்ற ஒருத்தர் இருந்தார். இப்போ எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றில் எடுத்துட்டார். எலிசா நின்று பார்க்குறான், எவ்வளவோ அற்புதம் செய்தார், என்ன இப்படி இந்த யோர்தானில் அக்கறையில் விட்டுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஜனங்கள் என்னையல்லவா கேட்பாங்க, நீ என்னையா அவரோடு இருந்தியே எங்கேன்னு கேட்பாங்களே. 2 ராஜாக்கள் 2:12-14 நாம் வாசிக்கும் போது எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவன் இப்பொழுது எங்கே? ஒரு சால்வை பிடித்து அடித்து யோர்தான் தண்ணீரை அடித்தார், 2ஆக பிரிந்தது, தண்ணீர் குவியலாய் நின்றது. அவன் இக்கரைப்பட்டான், கரை சேர்ந்து விட்டான். எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் 2 மடங்கு இறங்கி அற்புதங்களை செய்தது போல இன்றைக்கு அதே வல்லமை, கிருபை, இரக்கம் உங்கள் மேலே இறங்க போகுது. எப்படி நடக்கும், யாரால் நடக்கும், யாரை கைதுக்கி விடுவார், யாரு வேண்டாம். உங்களை கொண்டே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அற்புதம் செய்து நடத்தப் போகிறார். இன்றைக்கு இந்த காலை நிகழ்ச்சியில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எங்கேன்னு கேட்கிற அளவுக்கு விட்டுற மாட்டார். என்ன செய்யட்டும் என்று உங்களுக்கு அற்புதங்களை செய்து இந்த நாள் முழுவதும் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கே, அற்புதங்கள் எங்கே என்று கண்ணீரோடு பலவிதமான போராட்டங்களை, வேதனைகளை சந்தித்து உம்மை நோக்கி முறையிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு காரியங்கள் கைகூடி வரட்டும், அற்புதம் நடக்கட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். திறக்கப்பட்ட ஒரு வாசலாய் அவர்கள் ஆண்டவரே உள்ளே பிரவேசிக்க வழிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்ம கூட இருந்து நடத்துவார். ஆமென்.